தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், இந்த 1000 ரூபாய் என்பது ரொக்கமாக வழங்கப்படுமா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், ஒவ்வொரு தைப்பொங்கல் பண்டிகையின் போதும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்களானது வழங்கப்படுவது கடந்த சில ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். முன்கூட்டியே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த திட்டமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக அரிசி அட்டைதாரர்களுக்கும் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசானது அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பரிசு தொகையானது வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்ற ஒரு கேள்வியானது கடந்த சில தினங்களாக எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது வருகின்ற 10ஆம் தேதி என்று மகளிர் உரிமை தொகை பெற்று வரக்கூடிய 1,15,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார். நாம் மீண்டும் ஒரு முறை பொதுமக்களுக்கு நம்மளுடைய தொலைக்காட்சியாக தெரியப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பொங்கல் பண்டிகைக்காக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிறது. அதே போன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏதுவாக வருகின்ற 10ஆம் தேதி என்றே மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படும் என்றும் அதில் 1,15,00,000 மகளிர்கள் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலவேல், பாண்டியராஜ், இப்போ இந்த பொங்கல் ரொக்க பரிசு 1000 ரூபாய் அப்படிங்கிறது எப்போது வழங்கப்படும்? உரிமை தொகை 10ஆம் தேதியே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொங்கலுக்கான இந்த கொடுக்கப்படக்கூடிய ரொக்க பரிசு எப்போது வழங்கப்படும்? நிச்சயமாக பாலவேல், ஏற்கனவே கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட நடைமுறைகளையே இந்த முறையும் பின்பற்றப்பட இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் அவர்களுக்கென வழங்குவதற்கு டோக்கன்களானது ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பரிசு தொகை வழங்குவதற்கு, அந்த பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்கனவே அந்த டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிலேயே இந்த 1000 ரூபாயும் குறிப்பிட்டுக் கொள்ளப்படும். எனவே அதன் அடிப்படையில் டோக்கன் விநியோக பணியானது நாளை அல்லது நாளை மறுதினத்திலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடைகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த கடையில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் பொங்கல் பரிசு தொகையினை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. பாலவேல், பொங்கலுக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜ், மீண்டும் ஒரு முறை நம்ம யார் யாருக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு, யார் யாருக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு அப்படிங்கிற அந்த விவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பொங்கல் பண்டிகைக்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசானது அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ரொக்க தொகையாக 1000 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகிறது. அதிலும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக
நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது அந்த திட்டம் என்பது கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தில் ஏற்கனவே கூடுதலாக சேர்க்கப்பட்டவர்களுக்கும் கடந்த அக்டோபர் மாதமானது அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதம் முதலே பணம் வர வைக்கப்படும் என்ற தகவலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாம் ஒளிபரப்பு செய்தோம். அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே 1,13,00,000க்கும் அதிகமானோர் இந்த தொகையை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது 1,15,00,000 மகளிருடைய வங்கிக் கணக்குகளுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்ற விதமாக வழக்கமாக வரவு வைக்கக்கூடிய 15ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதியே கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. பாரதி பாண்டியராஜ், மிக குறிப்பா தற்போது வெள்ள பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஒரு 4 மாவட்டங்களுக்கும் கூட ரேஷன் கடைகளின் மூலமாகத்தான் நிவாரண உதவிகள் என்பது வழங்கப்படுகிறது. இப்போ எந்தவித குழப்பமும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த உதவிகளை, ரொக்க பரிசுகளை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்படுமா? நிச்சயமாக பாரவேல், சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக நிவாரணத் தொகையானது 1000 ரூபாய் அவர்களுக்கு ரேஷன் கடைகளிலேயே வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு அடுத்தபடியாக தகுதி வாய்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்ற அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களுக்கான அந்த ஆய்வு என்பது நேற்றிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் தென் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் 6000 நிவாரணத் தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட அந்த நிவாரணத் தொகை முற்றிலுமாக வழங்கி முடித்தாகிவிட்டது. சென்னையில் மட்டும் அந்த விண்ணப்பித்தவர்களுக்கான ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது. அதிலும் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் மட்டுமே அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்த ரேஷன் கடை பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கடந்த காலங்களிலேயே நாம் வருடம் வழங்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட ஏற்கனவே பின்பற்றக்கூடிய அதே நடைமுறையை பின்பற்றி அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அந்த ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பரிசு தொகுப்புக்கான டோக்கன்களானது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே இந்த ரொக்க தொகையும் சேர்த்துக் கொள்ளப்படும். எனவே குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களுக்கான வழங்கப்படக்கூடிய நாள், நேரம் என்பது அந்த டோக்கன்கள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்கள் கூட்ட நெரிசலின்றி, சிரமமின்றி அவர்கள் பரிசு தொகையையும் பரிசு பொருட்களையும் வாங்குவதற்கான ஏதுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவுறுத்தல்களும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் சென்றிருக்கிறது. பாரதி, பொங்கல் பரிசாக தற்போது 1000 ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக இந்த 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த 1000 ரூபாய் ரொக்கம் என்பது மத்திய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் ரொக்கம் என்பது வழங்கப்படும். பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் என்பது வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி செலுத்தப்படும். அது பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த மாதம் 10ஆம் தேதியே இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொங்கல் பரிசு ரொக்கமாக சிறப்பு தொகுப்பு, அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட சிறப்பு தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கம் என்பது தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகை யார் யாருக்கு கிடைக்கும் என்கிற அண்மை செய்தியையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாண்டியராஜ், தற்போது இந்த தொகை என்பது 1000 ரூபாய் ரொக்கம் என்பது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விவரத்தை நம்ம பதிவு செய்யறோம். அதை மீண்டும் ஒரு முறை விளக்கமாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாருவேல், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே பரிசு தொகுப்பானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டை போலவே பரிசு ரொக்கத்தொகையானது வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 1000 ரூபாய் ரொக்கத்தொகையானது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற ஒரு விவரமானது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மத்திய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில்
பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு தொகையானது அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் ரொக்கத் தொகை என்பது வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகிருக்கிறது. பாலவேல், பொங்கல் சிறப்பு பரிசாக 1000 ரூபாய் ரொக்க பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்புடன் சேர்த்து தற்போது ரொக்கமாக 1000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 1000 ரூபாய் என்பது யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது என்கிற விவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் ரொக்கம் என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கமும் தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தரப்பிலிருந்தும் அமைப்புகள் தரப்பிலிருந்தும் இந்த பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அரசின் அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 10ஆம் தேதியே 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.